அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்தது என்ன லெவலில் அது ஒர்க்காக இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம கணிதம் மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்போவுமே அப்டேட் பண்ணுறோம். நம்ம ஏன் ஸ்ட்ரைக்கை ஒன்று சூஸ் பண்ணி அது கொடுக்குறோம். அது இந்த ஸ்ட்ரைக் தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எனி ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அப்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒவ்வொரு வேல்யூகள் எல்லாமே மாறுபடுங்க. நிறைய வேல்யூகள் இருக்குது. அந்த வேல்யூவில் எந்த வேல்யூ மட்டும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ரிவர்சல் ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில் போனால் ரிவர்சல் ஆகி ஆகணுங்க, திரும்பி ஆகணும். அது இதர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நம்ம ஒரு ஓப்பனண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓப்பனண்ட்ஸ்லாம் லைவ்ல மாறிக்கிட்டே இருக்கும். நியூஸ் என்ன வேணால் வந்துக்கிட்டு இருக்கலாம், இன்னி பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கலாம். நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தது 24,800 புட்டு 102 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா மார்க்கெட்டு அப் சைடும், 102 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் சொல்லியிருந்தேன். இந்த ஹரிசாண்டல் லைன் தான் 102ங்க. காலையில் பாருங்கள், அதுக்கு கீழே இருந்தது, அது வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு. நான் அதிலே சொல்லியிருப்பேன், ஒரு வேளையில் வந்து அதை திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் போகலாம். அதே மேலே போனவர் ஏன் இந்த சைக்கிள் இங்கே திரும்பினார், இல்லைனா இதே டைரக்ஷன்லையும் போகலாம். அப்போது அங்கே வரும்போது ஏன் இந்த இடத்துலேருந்து திரும்பினது அப்படின்றதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆனால் 108 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குங்க, ரேலி பெருசாகிடுச்சு. எகைன் பாருங்கள், எங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, 102ல். அப்போது மார்க்கெட் இன்னைக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் மேலே ஏற ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பும் பொழுது இறங்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள், அவ்வளோதான். சரி, ஸ்மார்ட் டிசைடர் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் நம்ம அப்பப்போ டைம் இருக்கும்போது ஃப்ரீ வெபினார் வச்சுட்டு தான் இருக்கும். இந்த இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். நான் டைம் இதாக இருக்கிறதுனால நான் 5 மினிட்ஸ்லேயே ஷோ பண்ணி காமிச்சிட்றேன். இதை எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 மினிட்ல இண்டிஷனை மார்க் பண்ணி அதை 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா 5 மினிட்டை மார்க் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா 1 ஹவரை கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் 5 மினிட்ஸை வச்சுக்கிறேன், கால் போட்டு வச்சுருக்கேன். இண்டிஷன் எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை, இங்கே இல்லை. எஸ், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இண்டிஷன். இது என்ன இண்டிஷன், சாரி அது செல்லு தான், இண்டிஷன் இல்லை. எஸ், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இண்டிஷன். இது என்ன இண்டிஷன், செல்லுக்கான இண்டிஷன். ஓகேங்களா? நம்ம அப்பவும் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கக்கூடாது, இது செல்லுக்கானதை தான் நம்ம பார்க்க முடியும். எகைன் பாருங்கள், இங்கே வந்து பை ட்ரிகர் பைக்கான கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரிகர் தான் பண்ணியிருக்கு, கன்ஃபர்மேஷன் பண்ணல. கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் பறந்துருச்சு. சிம்பிள், அவ்வளோதான். இதே பாருங்கள், புட்டு பாருங்கள், காலையில் இண்டிஷன் என்ன சொல்லியிருக்குங்க, காலையிலேயே அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வந்தால் பைன்ட்டார். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே போன உடனே ரலி. தட்ஸ் இட். இதை 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே இருக்கும். ரெண்டுத்துலையுமே 1 மினிட்ல போய் செக் பண்ணிங்கன்னா பாட்டம்லேயே இருக்கும். இங்கே நம்ம பிடிச்சிருப்போம். சிம்பிளாக பாருங்கள். இது கூட நம்மக்கிட்ட படிச்சிருக்கிற மேக்ஸ் இருக்கும்போது இந்த இடத்தெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது என்ட்ரிஸ். புரியுதுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.